Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 8 Vector Algebra Exercise 8.3. Third question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். If A vector and B vector are two vectors such that modulus of A vector is 10, modulus of B vector is 15 and A vector dot B vector ஓட வேல்யூ வந்து 75 root 2. Find the angle between அப்படின்னு வருது பாருங்க. Angle between A vector and B vector. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா வச்சு தான் இது சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் என்னென்னு முதல்ல எழுதிடலாம். மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10, மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 15, A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 75 root 2. இப்போ ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா லெட் தீட்டா பி த ஆங்கிள் between A vector and B vector. ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா cos theta is equal to A vector dot B vector divided by modulus of A vector into modulus of B vector. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos theta is equal to A vector dot B vectorோட வேல்யூ என்ன 75 root 2 divided by modulus of A vector value 10, modulus of B vector value 15. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 5 3s are 15, 5 1s are 5, balance 2, 5 5s are 25. Again 3 1s are 3, 5s are 5, 1 time 5 2 times. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா √2/2 இருக்கும். இந்த 2 நான் √2 into √2ன்னு எழுதிக்கலாம். √2 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் cos theta is equal to 1/√2 மட்டும் தான் இருக்கும். cos thetaவில் 1/√2 எப்போ வரும்னா 45 degree, அதாவது π/4. therefore cos theta is equal to cos π/4 1/√2. angle between A vector and B vector என்னன்னா π/4, அதாவது 45 degree. Understand how the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.